ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அறிவோம் அறிவோம். பணம் அப்படின்னாவே பணமும் ஆயத்திறக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்கொண்டு தாங்க ஆகணும். நம்ம வாழ்க்கையில் பெரும் பங்கு பணத்திற்கு தான் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ப்பது பணமாக தாங்க இருக்குது. இவ்வுலகமே பணத்தின் பின்னாடி தாங்க ஓடிக்கொண்டிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம குவியலாக சேர்க்கணும் அப்படிங்கணும் நிறைய பேர் தவித்து கொண்டே இருக்கிறாங்கங்க. அதுக்கு ஒரு எளிய முறை வழிபாட்டை நம்ம செய்யணுங்க. அது வழிபாடுன்னு சொல்ல முடியாதுங்க. உங்களோட பர்ஸில் நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு 8 பொருளில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வச்சிங்கன்னா கூட போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேருங்க. சில நேர்மறை ஆற்றல்களை கொண்ட பொருட்களை நம்ம பர்ஸில் வைக்கும் பொழுது அது நமக்கு பணவரவை அதிகரித்து கொடுக்குதுங்க. இந்த நேர்மறை ஆற்றல் கொண்ட பொருட்களை பர்ஸில் வைத்தால் நமக்கு பொருளாதார பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த வகையில் 8வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாரோட புகைப்படம். லக்ஷ்மி தாயின் புகைப்படத்தை பர்சிலோ அல்லது பணப்பையிலோ வைப்பது பணவரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்புகைப்படம் பணத்தை சேமிக்கும் எண்ணம், செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் தன்மை வாய்ந்ததுங்க. 7வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசைகள் எழுதிய காகிதம். ஒரு சிவப்பு தாளில் உங்களோட விருப்பங்களை எழுதி அதை ஒரு சிவப்பு பட்டு நூலால் கட்டி அந்த காகிதத்தை நீங்கள் பணத்தை வைத்திருக்கும் பெட்டகத்தில் வச்சிடலாங்க. அப்படி இல்லையா அந்த காகிதத்தை உங்களோட பணப்பையில் பர்ஸில் வச்சுக்கலாங்க. இதன் மூலம் செல்வத்தையும் செழிப்பையும் அந்த இது ஈர்க்குங்க. 6வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி. செல்வம் மற்றும் நல்வாழ்க்கையை அரிசி குறிக்குதுங்க. நமது பரிசில் ஒரு சில அரிசி தானியங்களை வைக்கும் பொழுது அது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து நமக்கு பணவரவை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. 5வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிசாக பெறப்பட்ட பணம். உங்கள் பெற்றோர் அல்லது பெரியவரிடமிருந்து வெகுமதியாக பெற்ற பணத்தை உங்களோட பணப்பையில் வைத்திருப்பது உங்களை நோக்கி அதிர்ஷ்டத்தை ஈர்க்குங்க. இந்த பணத்தை ஒருபோதும் நீங்கள் செலவு செய்யக்கூடாதுங்க. 4வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ எந்திரம். இந்த ஸ்ரீ எந்திரத்தை மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் புனிதமான பொருளாக கருதப்படுதுங்க. இதனை நமது பர்சிலோ அல்லது பணப்பையிலோ வச்சோம் அப்படின்னா அது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பணவரவை ஈட்டி கொடுக்குங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை விதைகள். தாமரை மலர் லக்ஷ்மி தேவியோடைய தொடர்புடையதுங்க. மற்றும் தாமரை விதைகள் அதிர்ஷ்டமாக கருதப்படுது. நீண்ட கால நிதி ஆதாயத்திற்காக சில தாமரை விதைகளை உங்களோட பணப்பையில் அப்படி இல்லைன்னா உங்களோட பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரச மர இலை. அரச மரம் ஒரு புனிதமான மரமாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புனித அரசமர இலையை வைத்திருப்பது ஒருவரோட அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்குங்க. இந்த இலையை வைக்கும் முன் இலையை நீங்கள் நன்றாக கழுவிட்டு இலையில் குங்கும பூவால் நீங்கள் ஸ்ரீ என்று எழுத வேணுங்க. கடைசியாக முதலாவதாக என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளி நாணயம். உங்களிடம் வெள்ளி நாணயம் இருந்தால் அதனை உங்கள் பரிசில் வைத்து கொள்ளுங்கள். அதனை உங்கள் பரிசில் வைப்பதற்கு முன் லக்ஷ்மி புகைப்படத்தின் முன்னர் வைத்து வழிபட்டு பின்னர் அதனை உங்கள் பரிசில் வைத்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு பணத்தடைகள் நீங்குங்க. நீங்களும் இந்த நான் சொன்ன 8 பொருளில் உங்களால் எது முடியுமோ உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ அந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கக்கூடிய பேக்லேயோ அப்படி இல்லையா பண பெட்டகத்துலேயோ நீங்கள் வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே பணத்தை ஈர்த்து உங்களுக்கு தருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உதவும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.